சொன்னாங்க? அப்பா என் மேல கோவமா இருக்காங்களா பாட்டி? அப்பா என்ன சொன்னாங்க பாட்டி? உங்க அப்பா பத்தி தான் உனக்கே தெரியும்ல. அவன் உன் மேல கோவத்துலலாம் இல்லம்மா. உனக்கு பிடிச்சத நீ பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். உங்க அம்மா தான் உன் மேல கொஞ்சம் கோவத்துல இருக்கா. அம்மா என்ன சொன்னாங்க பாட்டி? அது ஏமா பேசிக்கிட்டே அதை விடு. இல்ல அம்மா, நான் அவங்க பொண்ணே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. என் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களா பாட்டி? எங்களால உங்களையும் திட்டிருப்பாங்க, அப்படிதானே? எம்மடி பியாத்தி, உங்க அம்மைக்கு மட்டும்தான் யாசை தெரியுமாங்க, எனக்கு யாசை தெரியாதா? நான் அவளை பேச மாட்டானே. நீ அதெல்லாம் நினைக்காதம்மா. அவ ஒண்ணு பேசினா நான் 9 பேசுவேன். ஏன்னா அவளுக்கு நான் மாமியாரு. அப்பா என்ன சொன்னாங்க பாட்டி? அவன் ஒண்ணும் சொல்லலம்மா. பிள்ளை இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். உன் மேலலாம் அவனுக்கு கோவமே இல்லை. இல்ல, அப்பாவும் அன்னைக்கு கோவப்பட்டுட்டு தான் போனாங்க. என் மேல கோவம் இல்லைனா அப்பா உங்களுக்கு அது ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்கல்ல. இல்லைனா நேரில் வந்து என்னை பார்த்துருப்பாங்க. அப்பாவும் கோவத்தில் தான் இருக்காங்க. அதனால தான் ஒரு ஃபோன் கூட உங்களுக்கு போடலை, என்னையும் வந்து நேரில் பார்க்கல. நானும் வேற ஃபோன் எடுத்துகிட்டே வரல பாட்டி. எடுத்துட்டு வந்துருந்தா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பேன். வேண்டாம் பாட்டி, அப்பாவே ஃபோன் பண்ணவே இல்லை. நான் பண்ணா பேச மாட்டாங்க, அவங்களே பண்ணட்டும். ஏதோ சின்ன மேல வருத்தத்துல இருக்கான். நீ ஃபோன் போட்டு பேசுமா. தப்பு செஞ்சது நீ தானே. இந்த வேற இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு நீ மன்னிச்சிருங்கப்பான்னு நீ சொல்லு. சூர்யாவை நான் விரும்பினேன், அம்மிட்ட சொன்ன கெட்டு வைக்க மாட்டாங்க, அதனால தான் பாட்டிட்ட சொன்னேன்னு சொல்லுமா. அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டா, புரிஞ்சுக்கிடுவேன். அப்புறம் உனக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா? என்னது பாட்டி? உன் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்காமா. அப்படியே பாட்டி? ஜெனி வந்திருக்காளா? ஆமாமா, ஜெனி மட்டும் இல்ல, உங்க பாட்டியும் தாத்தாவும் வந்திருக்காவே. அப்படியே பாட்டி? அவங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நான் உங்களை பார்க்கணும் பாட்டி. பார்க்கலாமா, அவியெல்லாம் உன்னைய பார்க்கணும்னு தான் சொன்னாவே. ராணி ஆபீஸ்க்கு கிளம்பி போன உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னேன். வெளியே வந்துட்டு போன் அடிக்கேன்னு சொல்லியிருக்காவே. இன்னைக்கு ராணி ஆபீஸ்க்கு போற மாதிரி தெரியல. ஒரு சமயம் நாளைக்கு போனா அவிய கிளம்பி வந்தா வருவாவே. பாட்டி, எனக்கு ஜெனி வந்திருக்கான்னு உடனே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. வாங்க பாட்டி, இப்பயே போய் பார்த்துட்டு வரலாம். எம்மடி பியாட்டி, சொன்னா புரிஞ்சுக்கமா. இப்போ அவங்க அம்மா அங்கதான் இருப்பா. பார்த்தாத குறைக்கு அந்த வாட்ச்மேன் வேற அங்கதான் கிடக்கான். உங்க அம்மா வெளியே போயிருந்தா கூட போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா அந்த வாட்ச்மேன் இருக்கான் பாரு, அவன் பார்த்து வச்சுட்டு உங்க அம்மா வந்த உடனே சொல்லி கொடுத்துருவான். அதனால அவியலே வரட்டுமா. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், நீ நல்லா சமைச்சு வை. திருப்தியா உன் கையால உட்காந்து சாப்பிட்டுட்டு போட்டோம். அப்படியா பாட்டி? எப்போ வருவாங்க? அதான் சொன்னலம்மா, நாளைக்கு கண்டிப்பா வருவாவே. நான் என் போன் நம்பரை உன் தங்கச்சிக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அப்படியா பாட்டி? வந்தோடனே ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்களோ? ஆமாம்மா, உங்க அம்மா ஆபீஸ்க்கு போனோடனே வெளியே வந்துட்டு போன் அடிக்கன்னு சொன்னாவே. நான் போய் கூட்டிட்டு வந்துறேன், நீ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிரு. பாட்டி, ஜெனிக்கு ஹோட்டல் ஃபுட் தான் பிடிக்கும். பரவாயில்லம்மா, உனக்கு தெரிஞ்சதை நீ சமைச்சு வை. ஜெனி பிள்ளைக்கு பிடிக்கும். அவளே அக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லி சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாமா. நீ எதுக்காக உன் தங்கச்சிட்ட சொல்லாம இருந்தா? பாட்டி, அது வந்து அங்க இருந்தா சொல்லியிருப்பேன். இங்க இருந்துட்டு எப்படி சொல்றதுன்னு சொல்லவே இல்லை பாட்டி. அப்படியா? அவ ஆனா சொல்லி சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தா. எங்க அக்கா என்கிட்ட எதையுமே சொல்லவே இல்லைன்னு. அப்புறம் உன் பாட்டி இருக்காவளே, அவிய என் பியாட்டி கல்யாணத்தை பார்க்க விடாம பண்ணிட்டீங்களே அப்படின்னு என்கிட்ட வருத்தப்பட்டாவே. ஆமா பாட்டி, எங்க பாட்டி என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அம்மா விட பாட்டி தான் என் மேல ரொம்ப பாசம் காட்டி வளர்த்தாங்க. அவங்க கிட்ட சொல்லாம இருந்தது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு பாட்டி. பாட்டி தாத்தாவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும், ஜெனிக்கிட்டயும் சாரி கேட்கணும். எனக்கு கல்யாணம் நினைச்சிட்டு ஆசையா வந்திருப்பாங்க. அவங்கள நான் ரொம்ப ஏமாத்திட்டேன் பாட்டி. வருத்தப்படாதம்மா, அவிய நான் சொன்னேனா நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாவே. இனி அத பத்திலாம் நீ யோசிக்காதம்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷம் தான் படுவாவே. சரி பாட்டி, நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாங்கல்ல? ஆமாம்மா, வந்துருவாவே. பாட்டி, யார் வராங்க? ஏய்யா பியாராண்டி, ஆண்டு பிள்ளையோட பாட்டி தாத்தாவோ தங்கச்சி வராவப்பா. அப்படியா? எங்க இருக்காங்க பாட்டி? அவியலாம் உன் மாமா வீட்டுக்கு வந்திருக்காங்க.
என்ன சொல்றீங்க பாட்டி? பார்த்து பேசிட்டு இருந்தீங்களா? ஆமாப்பா. பாட்டி, அத்தை மாமா எதுவும் சொல்லலையா? உன் அத்தைக்காரி சொல்லதான் செஞ்சா. அவ சொன்னதை யார் காதுல வாங்குனே? அவ பேசுன பாதலுக்கு பதில் நானும் பேசிட்டு என் பேத்திய பார்த்துட்டு தான் வந்தேன். அவ சொல்லியாங்கிறதுக்காக என் பேத்திய நான் பார்க்காம இருக்க முடியுமா? இத்தனை வருஷம் கழிச்சு பிள்ளை வந்திருக்கா. பார்த்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு தான்ப்பா வந்தேன். உன் அத்தைக்காரியெல்லாம் நான் கணக்குலயே எடுத்துக்கிட மாட்டேன். அவ ஆண்டுகிட்டு கிடக்கால இந்த சொத்து அவ சம்பாரிச்சதா எல்லாம் என்னோடது. எனக்கு அங்க போறதுக்கு வாரதுக்கு பேசுறதுக்கு சாப்பிடுறதுக்குன்னு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா எல்லா சொத்தையும் என் புருஷன் அதாவது உங்க தாத்தனார் சம்பாரிச்சது. அதனால அங்க வரக்கூடாது, அதை பார்க்க கூடாது, அங்க அனுபவிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவளுக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்படி சொல்லணும்னா நான் மட்டும்தான் சொல்ல முடியும். பாட்டி, சொத்துலாம் வேண்டாம். அப்பா அம்மா எங்களை ஏத்துக்கிட்டாலே போதும். ஏத்துக்கிடுவாங்கம்மா, ஏத்துக்கிடுவா. கூடிய சீக்கிரமே ஏத்துக்கிடுவாவே. பாட்டி, எங்க அம்மா ஏத்துக்கிடுவாங்களா பாட்டி? ஓ அம்மா தானே, என்ன கொஞ்ச நாள்லயே உன்னை ஏத்துக்கிடுவா. நீ பாத்துக்கிட்டே இரு. எப்படி பாட்டி சொல்றீங்க? அம்மா தான் ரொம்ப கோவமா இருக்காங்களே. உங்க அம்மா கோவல எத்தனை நாளைக்கு நிக்கும் உனக்கே தெரியாதா? அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு வேடிகுண்ட கொளுத்தி போட்டிருக்கேன். அது சீக்கிரமே டமால்னு வெடிக்கும். அதுக்கு பிறகு உங்க அம்மையே உன்னை தேடி ஓடி வருவா. வெடிகுண்டா? என்ன பாட்டி சொல்றீங்க? அது உனக்கு இப்ப சொன்னா புரியாதுப்பா. பேரவு போக போக உனக்கே புரியும். எனக்கு பழைய மாதிரி அப்பா கூட பேசி வாங்கி ஜாலியா இருக்கணும். அம்மா கூட பேசணும், அம்மா சமைச்சதை சாப்பிடணும், அம்மா மடியில தூங்கணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பாட்டி. எனக்கு எங்க இருந்தாலும் என் வீட்டுல இருக்க மாதிரி இல்லை பாட்டி. அப்பா அம்மா கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமா இருந்தது. இங்க பாருப்பா பேராண்டி, இங்க உன் பொண்டாட்டி உன் கூட இருக்கா. அப்பா அம்மா கூட தான் இருக்கிறது சந்தோஷம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போதைக்கு உன் அம்மாக்காரி கோவமா இருக்கால்ல, அவ கோவம் குறைய வரைக்கும் நீ காத்திருந்து தான் ஆகணும். அதுக்காக உன் சந்தோஷத்தை தொலைச்சிட்டு இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லப்பா. அம்மா எங்க போயிருவா சொல்லு, பக்கத்துல தான் இருக்கா. வாருவா. சரி பாட்டி. அனுமா, அனுப்புல எங்க போன? ஏய் பியாராண்டி, நீ பேசுனது நினைச்சு வார்த்தைப்பட்டுட்டு போயிட்டா போல. போப்பா, பிள்ளை போய் சமாதானப்படுத்து. சரி பாட்டி. எல்லாம் என்னாலதான். அவன் அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருந்திருக்கான். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் சந்தோஷம் எல்லாம் என்னாலதான் பாடி போயிட்டு. நான் இந்த ஊருக்கே வந்திருக்க கூடாது. பேசாம எங்க பாட்டி தாத்தா கூட அங்கேயே இருந்திருக்கணும். இங்க வந்ததுனாலதான் அம்மா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதனாலதான் இவ்வளவும் நடந்துச்சு. நான் அங்கேயே இருந்திருந்தா சூர்யா கூட இப்படியே பேசிட்டே இருந்திருப்பேன். இப்போதைக்கு எனக்கு கல்யாணத்தை பத்தியே யோசிச்சிருக்க மாட்டாங்க. சூர்யாவும் அவங்க அப்பா அம்மாவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டான். எல்லாம் நான் செஞ்ச தப்பு தான். அவன் சூர்யா ஃபீல் பண்றான். அனு, என்னாச்சு அனு? ஏன் ஓடி வந்துட்ட? நான் பாட்டிக்கிட்ட பேசுனது உனக்கு பிடிக்கலையா? இல்ல சூர்யா, நீ உங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்றேன்னு சொன்னல, அதுக்கு நான் தானே காரணம். என்னை கல்யாணம் பண்ணதுனால தானே உங்க அம்மா நீ வெறுக்கிறாங்க. அத்தை உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்கன்னு எனக்கும் தெரியும். அத்தை ஒன்றும் எங்க அம்மா மாதிரி கிடையாது. உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. ஏன் உன் வீட்டுக்கு நான் வரும்போது கூட என்கிட்டயே பாசமாவும் அன்பாவும் தான் அத்தை பேசுவாங்க. அவங்கள நீ மிஸ் பண்ணது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் சூர்யா. அதான் எனக்கு நினைக்கும் போது ஃபீலிங்கா இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுத்து கல்யாணம் பண்ணிருக்கலாமோ? எல்லாரோட சம்மதத்துக்கும் வெயிட் பண்ணி அப்புறமா கல்யாணம் முடிச்சிருக்கலாமோ? அனு, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா உனக்கு தான் உங்க வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல, அதனால தானே எல்லாமே அவசர அவசரமா நடந்துச்சு. நம்ம மட்டும் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலனா உனக்கு அடுத்த நாளே கல்யாணம் நடந்திருக்கணும். அதனால அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. ஆமா சூர்யா, நீ சொல்றது சரிதான். அன்னைக்கு மட்டும் கல்யாணம் நடக்கல, அடுத்த நாள் வேற ஒரு பையன் கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நிச்சயமா அதை என்னால் ஸ்டாப் பண்ணி இருக்கவே முடியாது. நீ வந்து கல்யாணத்தை நிறுத்தியிருந்தா கூட நிறுத்த விட்டுருக்க மாட்டாங்க. எப்படியாவது எங்க அம்மா நடத்தி வச்சிருப்பாங்க. புரியுது இல்ல, அப்படியே அழுவுற. அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சுதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க அம்மா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க அனு. அது மட்டும் இல்லாம என் மேல உயிரே வச்சிருக்காங்க. நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணதை அம்மால ஏத்துக்க முடியல. அதனாலதான் அம்மா கோவத்துல நம்மள வெளியே போக சொல்லிட்டாங்க. கண்டிப்பா எங்க அம்மாவோட கோவம் ஒரு நாள் குறையும். நம்மள கண்டிப்பா ஏத்துப்பாங்க அனு. பாட்டியும் அதை தான் சொன்னாங்க. நீ கவலைப்படாத, நடந்த தப்புக்கு நீ மட்டும் காரணம் இல்ல, நானும் தான் அனு. அதனால நடந்ததை நினைச்சு நம்ம கவலைப்பட்டு இருந்தா நம்ம சந்தோஷமா வாழ முடியாது அனு. எல்லாமே ஒரு நாள் மாறும். எங்க அம்மா மனசும் கண்டிப்பா மாறும். சரி சூர்யா.
சரி வா அனு, நம்ம சாப்பிடலாம். சூர்யா, என் தங்கச்சியும் பாட்டி தாத்தாவும் நாளைக்கு வராங்கன்னு பாட்டி சொன்னாங்க. அப்படியா? ஆமா சூர்யா, என் தங்கச்சிக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நீ நூடுல்ஸ் பாக்கெட்டு வெஜிடபிள் சாஸ்லாம் வாங்கிட்டு வந்து தரியா? நான் அவளுக்கு செஞ்சு கொடுக்கேன். அவ பாட்டி வீட்டில் இருக்கும்போதே அடிக்கடி நூடுல்ஸ் வேணும் நூடுல்ஸ் வேணும்னு தான் கேட்டுட்டே இருப்பா. வாங்கிட்டு வந்து தரியா சூர்யா? சரி அனு. அம்மா எப்போ வராங்களாம்? அது தெரியல சூர்யா, எங்க அம்மாவுக்கு தெரியாம தான் வரணுமா. எங்க அம்மாக்கு தெரிஞ்சா விட மாட்டாங்களாம். அதனால எங்க அம்மா ஆபீஸ்க்கு போன பிறகுதான் இவங்க கிளம்பி வரதா பாட்டிட்டு சொல்லியிருக்காங்க. பாட்டிக்கு ஃபோன் பண்ணுவாங்களாம், பாட்டி போய் கூட்டிட்டு வருவாங்களாம். நீ இன்னைக்கே வாங்கிட்டு வந்து வச்சிரு சூர்யா, நாளைக்கு லீவ் போடுறியா? லீவா? லீவ் போட முடியாது அனு. நான் வேணா 1 மணி நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். சூர்யா, அவங்க எப்போ வருவாங்கன்னே சொல்ல முடியாதுல்ல. அதான் பாட்டிக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொன்னல அனு. பாட்டிக்கு கால் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன். சரி சூர்யா. செல்லம்மாக்கா, செல்லம்மாக்கா. பாஷில்பா. செல்லம்மாக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது ஷில்பா? ஏக்கா, நம்ம பத்த வச்சோம்ல, இப்ப பத்தி எரிய போகுது. என்ன சொல்லியா? எதை பத்த வச்சோம்? ஏக்கா, அதான்க்கா, ராணி அக்காக்கு 2வது மக இருக்கா, வந்திருக்கான்னு சொன்னோம்ல, அந்த விஷயம். அதுவா, ஆட்பாங்கரையில நின்றுட்டு இருக்கும் போது பத்தி எரியுதுன்னு சொன்ன உடனே நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். எங்க வீடு தான் கொழுந்து விட்டு எரியுதோன்னு நினைச்சிட்டேன். டிவிய வீடு எரிஞ்சா என்ன, நல்லா இருந்தா உங்களுக்கு என்னக்கா? ஆமா, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம்ல, அதான் சொன்னேன். அதெல்லாம் இல்லக்கா, வீடு நல்லாதான் இருக்கு. நம்ம அன்னைக்கு அந்த 2வது பிள்ளை வந்திருக்குன்னு சொன்னோம்ல, ஆமா, அதுக்கு கூட ராசாத்தியக்கா நம்மள சத்தம் போட்டாப்லே. ஆமா, சத்தம் தான் போட்டுச்சு. இப்போ அவிய புருஷன்ட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சுக்கா. என்ன பேசினாவ? இப்படி ராணி அக்காக்கு 2வது மக இருக்கா, அவ ஊருக்கு வந்திருக்கா, அவளை வேணா போய் பொண்ணு கேட்போமானே பேசிக்கிட்டு இருந்தாவக்கா. அப்படியே ஷில்பா? பரவாயில்லையே, நீ சொன்ன மாதிரியே அதுவும் யோசிக்குதே. யோசிக்கட்டும் யோசிக்கட்டும். ராணி அக்கா கிட்ட போய் கேட்டா கண்டிப்பா யாச்சுதான் போலும். மூக்கு உடஞ்சு போய் மறுபடியும் வந்து உட்கார்ந்துட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஆமா, இதுவே ராணி அக்காவை யாசிட்டு வந்திருக்குல்ல, கண்டிப்பா இதுக்கு மேல போய் அவைய பொண்ணு கட்டி தரமாட்டாவ. இவையிலதான் யாசுவாவ. நல்லா யாச்சி வாங்கிட்டு வரட்டும், அதை பார்க்கவும் ஆவலா இருக்கு. ஏக்கா, மகன் கல்யாணம் நின்னு போச்சு, ஊரெல்லாம் அசிங்கப்பட்டு போச்சு. இந்த ஊர் ஜனமும் சொந்தக்காரவியெல்லாம் கேட்கிற கேள்வியை பார்த்தா நிம்மதியா வாழவே முடியாது. அப்படி இருந்தோம் இந்த ராசாத்தியக்கா என்ன திருந்தவே இல்லை பாருங்களா. ஷில்பா, அது சரியான பேசபாட்லு. அதெல்லாம் சீக்கிரத்துல திருந்திக்கிடாது. இப்ப கூட பாரு, ராணி அக்காவோட மூத்த பிள்ளைய கட்டி வைக்க போய் தான் அந்த கல்யாணம் நின்று போச்சு. உடனே நம்ம 2வது பிள்ளை இருக்கான்னு உடனே அந்த பிள்ளைய கட்டிடலாம்னு நினைக்குது பாரு. சரியான பண பேய். பணம் இருந்துட்டா போதும், எங்கனாலும் போய் விழுந்துரும். ஆமாக்கா, பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு தான் போகாது. ராணி அக்கா காரி துப்பி அனுப்புவாவ, வாங்கிட்டு வாரோம். இவ்வளவு வசதியா இருக்கு, பணம் ஏகப்பட்டது இருக்கு. ஆனாலும் எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப பணம் பணம்னு அலையுது? அதான்க்கா எனக்கும் தெரியல. எனக்கு சொந்தமா வீடு இல்லை, என் புருஷனும் துரத்தி விட்டுட்டான். என் பிள்ளைய வச்சுட்டு எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கேன். எங்க அம்மா தான் எனக்கே உதவி செய்ய இந்த மாச சம்பாத்தியத்தை வச்சுதான் நாங்களே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவியலுக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, கார்மெண்ட்ஸ் இருக்கு, சொத்து பத்தெல்லாம் இருக்கு. ஆனாலும் எதுக்கு அப்படி பணம் பணம்னு வாடியாவ?